Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிசீல இன்னைக்கு என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமா? அப்ப என்னோட சேனலை மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆமாங்க, நம்மளோட அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கிடைச்ச ஒரு துப்பு சீட்டு தாங்க இப்ப ராஜேஸ்வரி உள்ள இருக்கிறதுக்கும் விஜய் வெளியே இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், பேசலாம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்துக்கு ஒரு துப்பு கிடைக்குதுங்க. நம்ம மல்லி பெரியம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம மேனேஜரை தட்டி தூக்கி தக்காளி புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வளர்ற விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம அரவிந்த் அவரா ஒரு டிசிஷன் எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்த பாக்குறாருங்க. பார்த்து அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அதுக்கப்புறம் விஜயை வெளியே எடுக்கிறாங்க. அதுவும் டெம்பரரி ஜாமீன்ல. என்னதான் செக் மோசடி இருந்தாலும் அந்த பேங்க் மேனேஜர் வந்துட்டு ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணாம இருந்ததுனால தான் செக் மோசடி ஆச்சு. ஆனா நம்ம அரவிந்த் அதுக்கப்புறம் போய் பேசி பல்லு நாள் உடைச்சு கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷன் எல்லாத்தையும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ விஜய்க்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. ரிலீஸ் எல்லாம் ஆகலைங்க, ஜாமீன் தான். இதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியே விடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவர் உள்ள ஜாமீன்ல மட்டும் தான் வந்திருக்காரு, இன்னும் ஃபுல்லா கிளியரா வெளியே வரல. ஸோ இதுக்கப்புறம் மொத்த எவிடன்ஸையும் ஆதாரத்தையும் திரட்டுறதுக்காக நம்ம விஜயம்மா இருக்காங்களே, அவங்க விஜய் அதுக்கப்புறம் அரவிந்த் கூட இன்னொரு முக்கியமான ஆள், அவன் தாங்க துப்பு கொடுத்தவனே. யாருன்னு பார்த்தா நம்ம செக்யூரிட்டி. ஆமாங்க, என்னதான் நம்ம மேனேஜர் தின்ன சோத்துக்கும் காசுக்கும் உருப்படியா கொஞ்சம் கூட மனசுல சுத்தம் இல்லாம கேவலமா நடந்துகிட்டாலும் நம்ம செக்யூரிட்டி அப்படி இல்லைங்க. பழைய செக்யூரிட்டி திருட்டு பையன், புது செக்யூரிட்டி ஒருத்தருங்க மீசக்கார் தர்மா, மனுஷன் தர்மன மாதிரியே இருக்காரு. அவர் போட்டு கொடுத்ததுனால தான் இப்ப ராஜேஸ்வரி உள்ள போய் களி தின்றாங்க. நம்ம விஜய் வெளியே வந்து குஸ்கா திங்கிறாரு. பிரியாணி சாப்பிட முடியாதுங்க, ஏன்னா காசு இல்லை. ஸோ எல்லா சொத்தும் போயிடுச்சு, பிரியாணி காசு இல்லை, தலைவன் குஸ்கா சாப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி எப்படி மாட்டினாங்க, அப்படி என்ன அவங்க கிட்ட ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம செக்யூரிட்டி இந்த விஷயம் முதலாளிக்கு இப்படிப்பட்ட என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் தாங்க இந்த விஷயத்த போட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மல்லிக்கு தான் சொல்றாங்க. நம்ம மல்லி பெரியம்மா சொன்னதை வச்சு அரவிந்த் தாங்க போயிட்டு கேட்ச் பண்றாரு அந்த வீடியோவை. என்னன்னு பார்த்தா, நம்ம அரவிந்த் மேனேஜர் அதுக்கப்புறம் ரஞ்சிதா இவங்க எல்லாரும் சேர்த்து போட்ட செட்டப், இவங்க ரெண்டு பேசிட்டு இருந்த எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் வித் வாய்ஸோடுங்க. ஏன்னா நம்ம விஜய் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி வந்து நார்மல் சிசிடிவி கேமரா கிடையாதுங்க, வெறும் ஃபேஸை எடுக்கிறதுக்கோ நைட் மூடு நைட் விஷனுக்காக மட்டும் கிடையாது, அதுக்கு வாய்ஸ் சென்சரும் இருக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன பேசினாலும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணதும் இதெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சு நம்ம விஜயை வெளியே எடுத்துறாங்க. இவங்க தான் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த மேனேஜரும் உடமை, பேங்க் மேனேஜரும் ப்ளஸ் எங்கள் கம்பெனி மேனேஜரும் தான் உடமை. இவங்க தான் இவங்களை பிடிச்சி அடிச்சு தக்காளி நீங்கள் புளிஞ்சு ஜூஸ் எடுத்தீங்களா ஜூஸில் வர சக்கையில் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம போலீஸோ, அரவிந்த் நீ கூட அப்பப்போ அறிவாளியா யோசிக்கிறியா, நீ பேசாம போலீஸா இருக்கலாம், ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா, படிடான்னு சொன்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்தா அப்படிதான் அப்படி சொல்ல. இப்ப நீங்க படிச்ச என்னத்தை கிழிச்சிங்க, ஒன்னும் கிளிக்கல, நான் தானே கிழிச்சுன்ற மாதிரி நம்ம அரவிந்த் ஒரு லுக்கு கொடுக்க போலீஸ் அமைதியாயிட்டாருங்க. இதுக்காக விஜய் கூப்பிட்டு வராங்க. இவங்கெல்லாம் போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஆஃபீஸில் இருக்க சிசிடிவியில் உட்காந்து டிச்சுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க ராஜேஸ்வரி, கேடுகட்ட கேவலமான ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பர்மனண்டா கழித்துங்க போறாங்களா, இல்ல அக்கா பாசத்துல நம்ம விஜய் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் போதே மனசு சிவ்வுங்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒமான்ல இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில உச்சங்க, காலையில இருந்து ரூம் விட்டு வெளியே வரும், அப்படியே இது பத்தியா ஸ்கின் எல்லாம் எப்படி பிளாக் ஆயிடுச்சோ, அப்படியே வேர்க்குது ஃபுல்லா, வெறும் சொட்டிங் தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு ஒரே கெட்டி, இன்னும் சொல்றதுக்கு இல்லை, இப்படி போயிட்டு இருக்குங்க. பாருங்களேன் எப்படி அடிக்குது பாருங்களா. மே மாதம் அடிக்க வேண்டிய வெயில் மே மாதத்தில் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஜூன் மாதம் வர வேண்டிய வெயில் இப்போவே வந்துருச்சு, இப்போவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு ஒர்க்குக்காக போயிட்டுருக்கோம். இது அவுட்டோர் ஒர்க்குங்க. அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மரில் புஷிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சான். ஸோ அந்த புஷிங் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். புஷிங் இழுத்து அந்த சாஃப்ட் அது ரெண்டுத்தையும் தான் மாற்ற போகிறோம். இதை எப்படி மாற்றுறது அப்படின்ற அந்த டாஸ்க்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் அது அவுட்டோர்னா என்ன கேட்குறீங்களா, உச்சி வெயில் மண்டையை பழக்கம், ரெண்டாவது தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், தண்ணி குடித்தாலும் போயிட்டே இருக்கும், வேர்வியாக போயிட்டுருக்கும். இப்படிலாம் போகிறப்போ அந்த கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேலை சக்ஸஸ் ஆகலைன்னா என் சேட்டனுக்கு மூஞ்சி வாடிடும். காரணம் சேட்டை நாளைக்கு நாட்டுக்கு போதே. எதுக்கு போதே? நாட்டுக்கு போதே. ஆனால் எதுக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் சர்ப்ரைஸ். சேட்டை நாட்டிலேருந்து திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எதுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு. பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்குன்ட்டு, நீங்கள் வேணா தேடி எடுத்துக்கோங்க. சரி ஓகே, அந்த மேட்டர் விடுங்க. இப்படி தாங்க. அதனால இப்போ நாங்கள் போகிற வாழ்க்கைன்ற மாதிரிங்க, வேலை உருப்பிடுமா உருப்பிடாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட், ஷேர் பண்ணுங்க. இந்த பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு வாயிலே வர சொல்லிட்டுருக்கான். இன்னைக்கு ஓப்பன் பண்ணல. ஏன்னு பார்த்தா சேனலுக்கு டைட்டில் கிடைக்கல. நான் அவனுக்கு அழகாக ஒரு டைட்டில் சொன்னேங்க, ஆனால் அவன் தான் அதை காதலே வாங்கிக்கல. நான் சிம்பிளாக சொன்னேன், தம்பி ரொம்பலாம் யோசிக்காத, சிம்பிளாக ஒரே ஒரு டைட்டில் வை,
அப்படின்னு அவன் வந்து அவன் சொன்னான் பாருங்க ஒரு டைட்டில், அது கேட்டவொடனே சை இதெல்லாம் சேனல் ஓப்பன் பண்ணி உருப்புறது அங்கே தான் இதுன்னு ஆகிப்போச்சு. வாழைக்காய்க்கு தேவை பஜ்ஜி, பஜ்ஜிக்கு தேவை ஆயிலுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சேனலா, இது இப்படி ஒரு கேவலமான சேனல் பேர் என் வாயிலே வச்சு வாழ்க்கையிலையும் கேள்விப்பட்டதில்லை, வாயிலையும் சொன்னதில்லை. இப்போ சொல்லிட்டேன், அதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்காகவே என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.